நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையால் பார்ட் 15 தான் பார்த்துட்ருக்கோம். 15னா என்னது? 15ன்னு அர்த்தம் இல்லையா? இதில் படு, லிக்கு, பன்வா இந்த 3 வேர்ட்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸில் எப்படி இது வருதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒன்றுமே இல்லை. இது மேஸ்குலைன் சிங்குலருக்கு எப்படி, மேஸ்குலைன் ப்ளூரலுக்கு எப்படி, ஃபெமினைன் சிங்குலருக்கு எப்படி, ஃபெமினைன் ப்ளூரலுக்கு எப்படி வருதுங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, फर्स्ट पारेंगे, राजू तुम आगरा से कब आए? मैं कल शाम को आगरा से आया. ராஜு கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து ஆக்ராக்கு எப்போ வந்தேன்னு கேட்குறாங்க. நான் வந்து நேற்றுக்கு ஈவினிங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தும்னே ஆக்ரா மே கியா தேக்கோ, நீ வந்து ஆக்ராவில் என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. मैंने आगरा में ताजमहल देखो, ताजमहल को किसने बनवाया? ताजमहल को ஷாஜஹான் ने बनवाया. ஓகே, நீ வந்து ஆக்ராவில் என்னெல்லாம் பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜு வந்து சொல்கிறான், நான் ஆக்ராவில் தாஜ்மஹால் பார்த்தேன். தாஜ்மஹால் யார் கெட்டினா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஷாஜஹான் கெட்டினாங்க அப்படின்னு சொல்கிறான். மானே ஆஜ் கியா பனாயா? மானே ஆஜ் ரொட்டி பனாயி. அம்மா இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அம்மா இன்றைக்கி ரொட்டி பண்ணாங்க. மேனே 2 ரொட்டியா காய், நான் வந்து 2 ரொட்டி சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. பித்தாஜினே 3 ரொட்டியா காய், மேரே பஹன் ரொட்டி காய் நெஹின் காய், உஸ்னே பாத் காயா. அதாவது அப்பா வந்து 3 ரொட்டி சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னோட சிஸ்டர், பஹன் அப்படின்னா சிஸ்டர்னு அர்த்தம் இல்லையா? என்னோட சிஸ்டர் வந்து ரொட்டி சாப்பிடலன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சோறு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாத் அப்படின்னா சோறுன்னு அர்த்தம். சீதா தும்னே சவேரே கியா பியா? சீதா நீ காலையில் என்ன குடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. மேரே தூது பியா, சவேரே தூது பியா அப்படின்னா நான் காலையில் பால் குடிச்சேன்னு சீதா சொல்கிறான். பித்தாஜினே கியா பியா, அப்பா என்ன குடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. உன்ஹோனே பி தூது பியா, அவங்களும் பால் குடித்தாங்கன்னு சீதா வந்து சொல்கிறா. माँ अपने बाज़ार में क्या खरीदा? मैंने बाज़ार में तरकारियाँ खरीदीं. अपने क्या क्या तरकारी खरीदीं? मैंने टमाटर खरीदा, बैगन खरीदा, आलू खरीदा, भिंडी खरीदा. क्या अपने फल भी खरीदा? हाँ, मैंने केला खरीदा और नारंगी भी खरीदा. ஓகே, அம்மா நீங்கள் எங்கே இதை மார்க்கெட்லேருந்து என்ன வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. நான் மார்க்கெட்லேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரேன்னு அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து டொமேட்டோ, பொட்டேட்டோ இதெல்லாமே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபல்னா ஃப்ரூட்ஸா? நான் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருக்கேன்னு அம்மா சொல்கிறாங்க. பனானாவும் லெமனும் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மாதவ் तुमने कल क्रिकेट देखा? हाँ, मैंने कल क्रिकेट देखा. खेल कैसा था? खेल बहुत अच्छा था. तेंदुलकर ने बल्लेबाजी की, उन्होंने 4 छक्के मारे. ஓகே, மாதவ் நீ வந்து கிரிக்கெட் பார்த்தியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் கிரிக்கெட் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இதை விளையாட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. விளையாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. டெண்டுல்கருக்கும் அதுக்கப்புறம் பல்லேபாஜிக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நல்லா விளையாடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஜ் मैंने रामायण पढ़ी. रामायण किसने लिखी? तुलसीदास ने रामायण लिखी. क्या तमिल में रामायण नहीं है? हाँ, तमिल में भी रामायण है. भारत की सभी भाषाओं में रामायण है. तमिल में रामायण किसने लिखी? तमिल में रामायण கம்பர் ने लिखी. ஓகே, இல்லை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் எனக்கு ராமாயணம் படித்தேன்னு சொல்கிறாங்க. ராமாயணம் யார் எழுதுனா அப்படின்னு கேட்குறாங்க. துளசிதாஸ் தான் ராமாயணம் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. இது தமிழில் ராமாயணம் இல்லையான்னு கேட்குறாங்க. தமிழையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பாரத் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே ராமாயணம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் யார் ராமாயணம் எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க. தமிழில் வந்து கபீர் எழுதுனாங்க, கம்பர் எழுதுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம அபியாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, தமிழ் अंग्रेजी में अर्थ लिखो. बेंडी அப்படின்னா வெண்டைக்காய் அப்படின்னு அர்த்தம். இனி அடுத்தது பைகன் அப்படின்னா பிரிஞ்சால் அப்படின்னு அர்த்தம்.
सही शब्द चुनकर वाक्य पूरा करो। तुलसीदास ने रामायण लिखी। ओके, हाँ तमिल में भी रामायण है। तुलसीदास ने बल्लेबाजी की। இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்கி தான் ஆன்சர். இங்கே ஹே, இங்கே வந்து டெண்டுல்கர்னே பல்லேபாஜி கி. ஓகே, கீனா அவங்க கூட அப்படின்னு அர்த்தம். இந்த லெசன் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் லெசன்ஸ் பார்க்கலன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிளாஸஸ், இந்த எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.